ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் சூர்யா த்ரிஷாவுடைய நடிப்பில் ஆர்ஜே பாலாஜியுடைய டைரக்ஷனில் சாய பயங்கருடைய மியூசிக்கில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கருப்பு. அண்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா May 14th வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ படத்தினுடைய ட்ரையல் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் மக்கள் மனசை கவர்ந்திருக்கு. ரஜிஷா விஜயனுடைய ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஸினுடைய ஃபோட்டோஸ் இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ் குவிஞ்சிட்டு இருக்கு. கேவின் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் ஹெச் வினோத்துடைய டைரக்ஷனில் தளபதி விஜயுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய படம் தான் ஜனநாயகன். அண்ட் இந்த படத்துக்கு அனிருத் வந்து இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் ஃபைனலி படம் வந்து June 18th வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ட் இதனால தளபதி ஃபேன்ஸ்லாம் சம கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. ஆவிரா சிங் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி டேங்க் டாப்ல எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். சத்யஜோதி ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் டிடி பாலச்சந்திரனுடைய டைரக்ஷனில் இசைஞானி இளையராஜாவுடைய மியூசிக்கில் தர்ஷன் கணேசன் மற்றும் சர்டா ராவ் அவங்களுடைய நடிப்பில் லெனின் பாண்டியன் படம் வந்து உருவாயிட்டிருக்கு. அண்ட் இந்த படத்துலேருந்து சர்க்காரே சொல்லிருச்சு அப்படின்ற பாடல் வந்து வெளியாகி மக்கள் மனசு கவர்ந்திருக்கு. ரித்விகா ரீசெண்டாக அவங்களுடைய ஹோம்லி லுக்கில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. கியூப்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் பால் ஜார்ஜுடைய டைரக்ஷனில் ரவி பசூருடைய இசையில் ஆண்டனி வர்கீஸுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடியது தான் காட்டாளன். அண்ட் இப்போ வந்து இது May 2026, அதாவது இந்த மேல ரிலீஸ் ஆகுன்ற அப்டேட் வெளிவந்தது மட்டும் இல்லாமல் கேரக்டர் ரிவீலும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் 6th கேரக்டர் சொல்லக்கூடிய பார்த்திவாரி வந்து ஆஸ் ராபி அப்படியே கேரக்டரில் இதில் வந்து நடிச்சிருக்கிறாரு. அந்த போஸ்டர் வெளியிட்டிருக்கிறாங்க படக்குழுவினர். மாருதி ஜெயின் இந்த சன்லைட்டில் அவுட்டோரில் எடுத்துகிட்ட ஃபோட்டோ ஷூட்னுடைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். பவர் ஹவுஸ் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் அர்ஜுன் தாஸ் யோகி பாபுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து கான் சிட்டி. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து ஹரிஷ் துரைராஜ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஷான் ரோல்டனுடைய இசையில். அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் வெளியாகி ரசிகர்கள் மனசை கவர்ந்திருக்கு. நிஹாரிகா கொன்னடெல்லா அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான ஸ்டைலிங்கில் எடுத்துக்கிட்ட அவுட்டோர் ஃபோட்டோ ஷூட் இதோ உங்களுக்காக. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் சந்தானம் மற்றும் அபர்ணா தாஸுடைய நடிப்பில் செல்வின் ஆர்ஜே ஜேவியருடைய டைரக்ஷனில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லவ் பைட். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய போஸ்ட் வந்து வெளியாகியிருக்கு. வாமிகாமி அவங்களோட ரீசன்ட் போர்ட்ரேட்ஸ் வந்துட்டு இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட்டிருக்காங்க. அது இப்போ வைரலாக போயிட்டு இருக்குது.
சினிமாஸ் மற்றும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில் ஜான்வி கபூர் மற்றும் மெகா பவர் ஸ்டார் ராம் சரணுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பெடி. அண்ட் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறார் புஜி பாபுசனா. அண்ட் இந்த படத்தினுடைய ரீசெண்டான ஒரு வியூ வந்து பார்த்தீங்கன்னா 70 பதங்களின் கதை கண்ணீர் வர வைக்கும் என்று வடிவமைப்பாளர் அவினாஷ் வந்து அவருடைய வியூவை வந்து சொல்லி பகிர்ந்துருக்கிறாங்க. அது இப்போ படத்து மேல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாகி இருக்கு. மிருணால் தாக்கூர் கிரீன் சாரியில் அப்படி கிரீன் ஆப்பிள் மாதிரி அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸ் ஏதோ உங்களுக்காக. இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட்லுக்குள்ள காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா அப்டேட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.